குக் வித் லில்லி எന്ന யூடியூப் சேனல்லேக்கு எல்லா மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்காக கொய்யாக்காய் நான் எழுதிருக்கு, கொய்யாப்பழம். இதை மலையாளத்தில் பேரக்காய் என்று சொல்லுவாங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணியதுக்கப்புறம் கட் பண்ணி செக் பண்ணுது. அதுக்குள்ளே எதா பூச்சி அது மாதிரி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணியதுக்கப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு கொய்யாக்காய் ஆயதுனால அதுக்குள்ளே நிறைய பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் எல்லா கொய்யாக்காயையும் நல்லா செக் பண்ணியதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறமா மிக்சியோட சின்ன ஜாரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடும். மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டால் தான் நல்லா அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அது நல்லா வடிகட்டி எடுத்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும், இப்படியே வந்துடும். பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதை நல்லா வடிகட்டி அப்புறம் അതിൻ്റെ கொட்டையெல்லாம் வடிகட்டியிலே நீந்திருக்கும். அதை பேஸ்ட்டில் கொட்டிக்கலாம். அப்படி எல்லா கொய்யாக்காயையும் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி அதனோட பல்ப்பு மட்டும் எடுத்து வடிகட்டி கொட்டையை வேஸ்ட்டில் மாற்றியதுக்கப்புறம் பல்ப்பு மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தவையில் இந்த பல்ப்பை வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கிளறிட்டு இருக்கணும். ரொம்ப டைம் கிளறியதுக்கப்புறம் அது நல்லா திக்காக வரும். அந்த பல்ப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஒரு 1 லிட்டர் பல்ப்பு இருந்தது. அதுக்கு நான் 3 கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணி நல்லா கலரி விடணும். அப்போ கொஞ்சம் லூஸாக வரும் இந்த பல்ப்பு. ஆனால் அப்புறம் அது மறுபடியும் திக்காக வந்துடும். அப்புறம் மறுபடியும் நல்லா திக்காக வந்துகிட்டே இருக்கும். அப்படி கிளறிட்டே இருக்கணும். நல்ல சிகப்பு கலர் கொய்யாப்பழம் ஆயதுனால நல்ல கலராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இப்படி கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். கொதித்து கொஞ்சம் தெரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து பண்ணணும். இப்படி திக்காய் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் கூட நம்ம கிளறிட்டே இருக்கணும். கடைசியில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அதில் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூனில் ஊற்றணும். இல்லாச்சா நம்ம கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் கூட ஊற்றிக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் ஊற்றியதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி கிளறிட்டே இருக்கணும். நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ இதில் போட்டிருக்கு. கொய்யா பழத்தின் பல்ப்பு, சுகரு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் போட்டிருக்கு. இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி இடையில பார்த்துட்டே இருக்கணும். அதனோட கன்சிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க. ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அது செக் பண்ணுது. அது அந்த தண்ணிக்கு கீழே நிற்கிது. எங்குமே கலராமல், தண்ணியில் கலராமல் அப்படியே நிற்கிது. அதுக்கு அர்த்தம் இது கரெக்டான பதம் வந்ததுன்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்படி தான் நல்லா திக்காக வரும். திக்காக வரும்போது நம்மளோட இந்த ஸ்வீட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தது ஒரு ஸ்வீட் உங்களுக்காக செய்கிறேன்னு. கொய்யாப்பழத்தை வச்சு ஒரு ஜாம் தான் நான் உங்களுக்காக செஞ்சுருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.